ஹலோ டிசைனர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம லேசி டேசி ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னோடய ஸ்கேலில் 2 சென்டிமீட்டருக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஜர்தோசி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டருக்கு ஒன்று வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1 சென்டிமீட்டருக்கு. ஸோ 2 சென்டிமீட்டருக்கும் 1 சென்டிமீட்டருக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லேசி டேசி ஸ்டிச் வந்து போடலாம். இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு அதுக்கு க்ராஸாக ஒரு சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நீடில் உள்ள இங்கே குத்திட்டு இந்த ஜர்தோசியை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு அதே இடத்துல மறுபடியும் குத்திக்கோங்க. குத்திட்டிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு லூப் வருது இல்லையா? ஸோ அந்த லூப்பில் இப்படி பிடிச்சிட்டு ஊசியால் உள்பக்கமாக எடுத்துட்டு வெளிப்பக்கமாக ஒரு லாக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதுக்கு நடுவில் இருந்து ஊசி எடுத்துக்கிட்டு 1 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை லோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கரெக்டாக இது எங்கே முடியுதோ அதுலேருந்து ஒரு பாயிண்ட் உள்ளே பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது எம்போஸ்டாக தூக்கின மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதேமாரி நம்ம பக்கத்துலேயே வந்து பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் குட்டி சைஸுக்கு போடணுன்னாக்கா நான் 2 சென்டிமீட்டர் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா பெருசு, அதை வந்து நீங்கள் ஒரு 1.5 இல்லைனா வந்து 1 அப்படி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு இங்கே நடுவில் ஒரு கோடு வருது இல்லையா, அங்கே ஒரு பாதியிலேருந்து ஊசி எடுத்துட்டு இந்த 1 இன்ச்சுக்கு வச்சுருக்க ஜர்தோசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது எங்கே வருதுன்னு பாருங்கள், அதுலேருந்து ஒரு பாயிண்ட் வந்து உள்ள இப்போ பக்கத்தில் ஊசி எடுத்துட்டு ஜர்தோசி லோட் பண்ணிக்கோங்க.
ஸோ வந்து பேலன்ஸும் வந்து நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு புது ஸ்டிச் கிடையாது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பேசிக் லெவலே இது கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ லேசி டேஸி வந்து த்ரெட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த லேசி டேஸியை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. நான் இதில் வந்து உங்களுக்கு அதை அட்டாச்சும் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஸ்டிச்சஸை வந்து எப்படி நம்ம ப்ளவுஸ் டிசைன்ஸில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து நமக்கு இங்கே பெருசாக போட்டு காட்டுனதா உங்களுக்கு ஒரு சின்ன சைஸ் கட் பண்ணி நான் வந்து போட்டு காட்டுறேன். இதுக்கு நடுவில் நான் ஒரு பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு பக்கத்தில் வந்து நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஃப்ளவர் வந்து போட்டு காட்டுறேன். அதுக்கு வந்து நான் ஜர்தோசியை வந்து 1.2 சென்டிமீட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரியே வந்து நம்ம சின்ன ஜர்தோசி கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து 1/2 சென்டிமீட்டருக்கு வந்து வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் லேசி டேஸி வந்து வேறு ஒரு மாடலில் வந்து பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு 3 பெட்டல்ஸ் வர மாதிரி பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து 1.2 சென்டிமீட்டர் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம அந்த லேசி டேஸி பெட்டல்ஸாக வந்து போட்டுக்கலாம். அதுக்குள்ளே போடுறது வந்து சின்னதாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து 1/2 சென்டிமீட்டருக்கு அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு சின்ன எலமெண்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த சீக்வன்ஸும் சுகர் பீடும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்தமாரி ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுட்டு இதை வந்து இந்த சேம் ஸ்டிச்சை வந்து நான் உங்களுக்கு இதுலேயுமே சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். த்ரெட் ஒர்க்லேயுமே வந்து சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சீக்வன்ஸும் ஒரு சுகர் பீடும் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சுகர் பீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. ஓகேவா? இந்த பெட்டல்ஸ் வந்து இப்போ நம்ம போடுறது ஒரு புட்டாஸ் மாதிரி, அங்கங்கே ஒரு புட்டாஸ் மாரி போடணுன்னாக்கா நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சைஸும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த 2 சென்டிமீட்டர் கட் பண்ணது எப்படி இருக்குது, இந்த 1.2 சென்டிமீட்டர் கட் பண்ணது எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்ததாக போட வேண்டியது பார்த்திங்கன்னா 0.7 சென்டிமீட்டருக்கு நீங்கள் ஒரு குட்டி டிசைன் வந்து போடுங்க. ஸோ வந்து சைஸ் வேரியேஷன் வந்து தெரியும். அந்த சைஸ் வேரியேஷன்ஸையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு டிசைன் பண்ணும்போது நம்ம எந்த சைஸ் கட் பண்ணனா நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வந்து நான் சுகர் பீடு 1, சீக்வன்ஸ் 1 போட்டுட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் மட்டும் நிறைய பேர் வந்து அனுப்புகிறாங்க. அது வந்து ஆன்லைன் கிளாஸ் ஆகாது. டைரெக்டாக உங்களுக்கு நான் கிளாஸ் வந்து எடுக்கலைனாலும் உங்களுக்கு நான் கொடுக்குறது ரெக்கார்டட் வீடியோஸ் தான். இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸை விட ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம் என்னென்னா கைடன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து பண்ணுறீங்களா பண்ணலையான்ட்டு எந்த கவலையும் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். ஸோ வந்து அந்த டியூரேஷன் வச்சு உங்களை பண்ண வைப்பேன். அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்பட்டாலும் வந்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அதனால் என்னோடய கிளாஸில் நீங்கள் நம்பி வந்து ஜாயின் பண்ணலாம். நிறைய பேருடைய ரிவ்யூஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்னோடய கிளாஸ் ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு கிளாஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம்.